நல்லா பேசணும். இத்தோட விட்டா என்னாகும்? வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடித்தது குறைகளை எப்போது பிற இடத்துல காணுகின்றனர் அந்த குறையும் உணர்வு நம்ம இயக்காதபடி தடுத்து பழகத்தான் உங்களுக்கு நினைப்படும். தவறு நாம் செய்யவில்லை, நாம் நுகர்ந்ததை உணர்த்துகின்றது. உணர்வின் தன்மை நம் உடலில் பெறுகின்றதான். சித்திரபுத்திரன் கணக்கின் பிரகாரம் எவன் தன்னை ஒருவன் தவறு செய்கிறான் என்று உணர்ந்து கொண்டு என்றால் அந்த தவறின் உணர்வுகள் அவனுள் அடைந்து 4 மடங்கு நமக்குள் பெறும். அவன் ஒரு தவறு செய்தால் நம்ம பல தவறு செய்வதாக மாற்றும். பல உடல்கள் நமக்குள் மாற்றி விஷயத்தின் தன்மை வந்து நமக்குள் குழப்பமாகி கடும் நோயாகவும் நமக்குள் மாறிடும். இதை போன்ற நிலையை வந்து நாம் தப்ப வேண்டுமா இல்லையா? அதற்கு நாம் என்ன செய்யணும்? நல்ல வாசனை பண்ணிட்டார். அதுக்குத்தான் உங்களுக்கு நீங்க திட்டியதை எண்ணும் போதெல்லாம் அந்த உங்களுக்கு நீங்க சிந்திக்கும் தன்மை இழக்குது. அதே சமயம் எப்படி செய்தான் என்று எண்ணும் போது அவன் சிந்தனை குறைகின்றது. உணவு உட்கொள்ளும் போது உறுப்புகள் மாறுகின்றது, குறைபடுகின்றது. வாகனம் ஓட்டும்போது இதானால் எதிர்பாராத விபத்துகள் ஏற்படுகின்றது. அப்ப இங்கேயும் தொல்லை, அங்கேயும் தொல்லை. ஆனால் நல்லா வாழ முடிகின்றதா? இதை போன்ற சந்தர்ப்பத்தில் நாம கூட நிலைமைக்குள் பதிவு செய்த நிலைகள் சூட்சம நிலைகளை இப்போ எண்ணும்போது உபதேசித்த உணர்வெல்லாம் உங்கள் சிந்திக்க செய்யும். தீமை என்ற நிலைகள் விடுபடும் உணர்ச்சிகளை ஊட்டும். இதைத்தான் உங்களுக்குள் உங்கள் உடலை கோயில் என்ற மதித்து உயிரான ஈசனை மதித்து இந்த உணர்வின் தன்மை பதிவாக்கும் போது உங்கள் நினைவு அந்த ஈசனுக்கு நல்ல சேவை. அந்த உடலான உடலுக்குள் உருவாக்கிய அந்த நல்ல குணங்களுக்கு அமுதாகும். இந்த உணர்வின் தன்மை விளைவித்தால் இந்த சிவம் என்ற நிலை உயிர் போய்விட்டால் சவமாகின்றது. ஆனால் சவம் என்ற உணர்வு மாறி உணர்வென்ற ஒளியாக்கப்படும், ஒளியும் சரீரமாகின்றது. ஆக இந்த உடல் இருக்கிறவரின் சிவம், ஈசனான உயிர் போய்விட்டால் சவம். ஆக நாம் எதை யாருக்காக செய்கிறோம்? தேடி செல்வம் என்ற உடலுக்காக வைக்கப்படும். ஒரு வழியில் உயிர் போய்விட்டால் அனுச்சி இந்த சபத்திற்குத்தான் நம்ம அதுக்கு என்ன ஜீவனது கொஞ்ச நேரத்தில் அனுச்சி தூக்கு 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 தூக்குன்னு தலையடி வரும். வச்சிருக்கிறோமா? நாட்டமாக. ஆக அந்த உயிரான ஈசன் இருக்கும்போது எதை கவருவோம் என்ற செயல் நாளைய சரீரமா மாறும். ஆகவேதான் எனது உணர்வும் எமது குருநாதர் காட்டிய அருள் உணர்வும் நீங்களும் பெற்று அந்த அண்டத்தை உணர்ந்து உங்களுக்குள் வலுப்பெற்று இந்த விஞ்ஞான இடத்தில் பேராபத்துகளும் தீவிரவாதம் என்ற உணர்வுகளை டிவி வாயிலாகவும் மற்ற நிலைகள் நாம் கேட்டு உணரப்படும் போது இவை அனைத்தும் நம் உடலில் விஷத்தன்மையாக மாறும், மனக்குழப்பங்களாகின்றது, தொழிலின் சிந்திக்கும் தன்மை இழக்கின்றது. எப்படி வாழப்போகிறோம் என்ற நிலைகள் நாளடைவில் வருகின்றது. ஆக முடியவில்லை என்றால் அந்த தீவிரவாதம் போன்ற நமக்குள் அந்த வீரிய முறைகள் வரப்பும்போது அதை அடக்கினால் நமக்கு நோயா வருகின்றது. அடக்க தவறினால் நாம் வந்து குற்றவாளி ஆகின்றோம். இப்படித்தான் நம்மை ஒன்றும் அறியாதவன் என்றால் இவன் என்னை இப்படி சொல்லி கொடுத்துக்கிட்டா இருக்கிறான் என்ற நிலையில் அவன் தாக்கும் உணர்ச்சியை வருகின்றது. ஆகவே எதை வளர்க்கின்றோம்? தீமையை அகற்றுகின்றோமா? தீமை உணர்வை தான் நம்ம வளர்க்கின்றோம். இதை போன்ற நிலைகள் எல்லாம் ஏற்கனவே இந்த 2014க்குள் பல விபரீதங்கள் ஏற்படப்போது இந்த விஷயத்தின் தன்மை காற்று மண்டலாகின்றது. ஆக எதிரான உணர்வுகள் நமக்குள் சேர்க்கப்படும், நமக்குள் போர் முறைகளாகி பல கலக்கங்களாகி திடீரென்று கொள்ள நோய் போன்ற எப்படி கால்ரா பேதி அதே போல இந்த பல விதமான நோய்கள் வருகின்றதோ இதை போல வைரஸ் என்ற நிலை அடக்க முடியாது, உடனே பேதியாகும். இதை போல அது பேதியாகலேனாலும் மனிதன் சிந்தனையில் முழுதுக்கும் மாற்றப்பட்டு கொள்ள நோயாக வந்து எந்த டாக்டரும் நம்மளை பார்க்க முடியாத ஆயிடுச்சு. இந்த விஷயத்தின் தன்மையிலிருந்து நாம் மீள வேண்டும் என்றால் இப்போதே நீங்க தயாராக இப்போதே தயாராகிக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் உயர்ந்த சக்திகளை பெற வேண்டும் என்றால் உங்கள் குடும்பம் தெய்வீக குடும்பம் வரணும். அந்த தெய்வீக குடும்பம் எதன் வழியில வரணும்? உங்க குடும்பத்தில் கர்ப்பமாகிவிட்டால் அதே சமயத்தை அடுத்த வீட்டிலும் கர்ப்பமானால் அந்த கருவுற்ற தன்மையில் வரப்போகும்போது ஈஸ்வரா என்று அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று அந்த கருவில் வளரும் குழந்தை அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும். அவசியம் கண்ட பேர் உண்மையின் நிலைகள் அந்த கருவிலை பெற வேண்டும். அகண்ட அண்டத்தின் நிலை கண்டுணர்ந்து நஞ்சினை வென்றிட்டு அந்த உணர்வு அந்த கருவிலை விளையும் குழந்தைக்கு அது பெற வேண்டும் என்று உணர்வின் நீங்க என்ன இதே போல கர்ப்பம் ஆகிவிட்டால் ஒவ்வொரு குடும்பத்தில் நீங்க பரிசுத்தமாகிறோம். இந்த குடும்பமே ஒரு தெய்வ குடும்பமாக மாறும். மாலையும் காலையிலும் காலை துருவ தியானத்தில் இறைபாடு எடுத்து அந்த கருவிலை வளரும் குழந்தைக்கு அந்த அருஞான் துருவ நட்சத்திரத்தின் பேரலை பெறவேன். அகண்ட அண்டத்தையும் அறிந்தவன் அவசியம் கண்டுணர்ந்த உணர்வும் உலக பேரண்டத்தின் கண்டுணர்ந்து உணர்வின் வழியாக மாறிய அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழி வரும். அவன் இருளை அகற்றும் அருஞான ஆக வேண்டும் என்ற உணர்வின் தன்மையை நீங்கள் எடுத்து ஓடும். அப்ப எண்ணங்கள் எடுத்து கண் பார்வையிலும் சொல்லாலே உங்கள் குடும்பத்தில் நல்ல சுவை கொண்ட உணர்வுகளை எடுத்துவிட்டு அந்த குழந்தையை அந்த கர்ப்பிணிகள் கொடுங்க. அப்ப அந்த கர்ப்பிணி இறக்கும்போது சண்டை வரும், சச்சரவு வரும். கர்ப்பிணியாக நமக்கு தெரியாதபோது ஒருத்தருக்கு ஒருத்தர் லவனுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் குறையா பெய்யும். இது கருவில் இருக்கக்கூடிய கலந்தப்ப நம்ம பிறந்தப்ப இதே விவகாரத்தை உண்டாக்கும் அந்த நிலையை உருவாகின்றது.
இதை போன்ற நிலைகள் எல்லாம் விடுபட்டு இனி நம்மளுக்கு நல்லது கிடைக்க வேண்டும் என்றால் அருஞானின் உணர்வை வளர்த்து விட்டால் கருவிலேயே அவன் பிறந்தான் என்றால் அந்த குடும்பத்தையும் காக்கின்றான். நம்முடைய உணர்வு நல்ல நிலை ஆக வேண்டும் உணர்வு பட்டால் அவன் வளர்ந்த பின் அந்த உணர்வு நம்மையும் காக்கும். இவன் அனுபவத்தில் தெரிந்து கொள்ளலாம். இது எல்லாம் நாம் இனி நாம் பெரியவளா இருக்கிற என்ன செய்யணும், சாமிகிட்ட பார்த்தா நோய் போகும், தலைவலி போகும், இதுக்குத்தான் வர்றாங்களே தவிர சாமி கொடுத்த அருள் எடுத்து எனக்குள் வழியை போக்க முடியும் அப்படிங்க தன்னம்பிக்கையோட யாரும் கால் வலிக்குது, தலை வலிக்குது, இடுப்பு வலிக்குது, வந்தவொடனே இதான் ஆச்சுவாங்க. நீங்க இதை எடுங்க நல்லா இப்ப கேட்கணும். நான் திரும்பி சொன்னாலும் கேட்கறது இல்லை. ஏன்னா நாம் இன்னி எந்த வழியில செல்ல வேண்டும் என்று சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய நேரத்தை வீணாக்கணும். ஆகவே அருளொளி பெற வேண்டும், இருளை அகற்றும் சக்தி பெற வேண்டும் என்றால் அதவனையும் நான் பெற வேண்டும் என்று ஏங்கி அதை பெற்றால் நிச்சயம் பெற முடியும். சிற்றவளை எண்ணும் போது எப்படி ஆகின்றதோ இதை போல உணர்வின் தன்மை நீங்கள். ஆக பண்பட்ட உள்ளங்களை நாம் ஒருவருக்கு ஒருவர் பழகினாலும் அந்த பழகிற உள்ளங்களில் தவறு ஏற்பட்டால் நாம் என்ன செய்யணும்? அந்த அன்பான உணர்வுகளை நாம் பார்க்க பழக வேண்டும். அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவர்கள் நாம் பெற வேண்டும். என் உடல் முழுவதும் அந்த நண்பனுக்கு அந்த உடலை படர வேண்டும். அவன் சிந்திக்கும் ஆற்றல் வேண்டும். அவன் செயலும் புனிதம் பெறணும். அவன் குடும்பத்தில் பண்புள்ளவனாக வரணும். அவன் வாழ்க்கையில் ஒரு நல்ல உயர்ந்தவனாக வர வேண்டும். இந்த உணர்வை எழுத்தம் என்றால் நண்பன் மேல் பகமையோ வெறுப்பான உணர்வு பேசும் தன்மை தவிர்க்கும். இதை போன்ற நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியில் வரும். அதாவது ஆத்மசுத்தியில் அடிக்கடி சொல்லி நீங்க தீமை என்ற உணர்வு படராதபடி செயல்படுத்த வேண்டும். இதை போல ஒவ்வொரு வீட்டிலும் கர்ப்பமானால் தெரிந்தால் அந்த வீட்டில் சொந்தக்காரெல்லாம் சேர்த்து இந்த ஞானியாக உங்க உணர்வெல்லாம் பாய்ச்சி பழகும். அந்த பெரிய தத்துவ ஞானம் உங்க உணர்வு தாய், அந்த தாய் உணர்வு அந்த உணர்வின் தன்மை ரத்தத்தில் கலந்து கொண்ட கருவிலை விளைந்த சிசுக்கு விளைந்து இந்த உணர்வின் தன்மை பிறந்தால் போதும். எதை நீங்கள் வளர்க்கிறோ அவன் பிறந்தப்பின் அவன் எண்ணம் சொல் வெயிலில் வரப்போது அதுவும் நம்மளுக்கு சொந்தமாக பகமை நீக்கும் உணர்வு அவனால் நாம் பெற முடியும். நம் உணர்வில் எடுத்துக்கொண்டதான் பல அணுக்களின் தன்மை எடுத்து நாம் உருவாக்கப்படும் போது அதை விளைவித்து உணவாக உட்கொள்கின்றோம். இதை போலதான் ஞானியினுடைய நிலைகள் பிறக்கச் செய்வதற்கு மனிதன் 6வது அறிவால் நாம் செவிகொண்டு உணரப்படும் போது அந்த கர்ப்பிணியும் இதை பெற வேண்டும், என் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை பெற வேண்டும், உலக ஞானம் பெற வேண்டும், இருளை அகற்றும் அந்த அருசக்தி பெற வேண்டும், ஏங்கி பெறுதல் வேண்டும். அது தூண்டுதல் நம்மை போல் உள்ள தூண்டுதலாகி அந்த பூஜை அறையில் அதை எடுத்து நல்ல நிலையிட்டு தியானித்து அந்த குழந்தை உருவாக செய்தால் அந்த எதிர்காலத்தில் நாளைக்கு இப்படி ஞானிகள் தான் தென்னாட்டுடைய சிவனை பற்றி எந்நாட்டு அவருக்கு இறைவா பற்றி என்றது போல நாம் இதை செய்து பழகுதல் வேண்டும். ஆனால் ஞானிகள் உருவாக்குதல் வேண்டும். நாம் ஒரு ஊர்ல இப்ப நம்ம ஒரு தெருவில் 2 ஞானிகள் கிடைச்சாலும் அந்த தெருப்பக்கமே தீமைகளாக அந்த ஞானி உணர்வு நமக்குள் பெறச்சு. இதை போல ஊருக்கு ஒரு பக்கம் இப்படி உருப்படுத்தினால் அது உயர்ந்த நிலைகளை பெறக்கூடிய அந்த நாட்டை உருவாக்கக்கூடிய நிலையும் நஞ்ச நிலை விஞ்ஞான உலகில் ஏற்பட்ட இந்த நஞ்சிலிருந்து மீட்டிடும் அந்த அணுசக்தி நம்மளுக்கு கொடுக்கும். ஆனால் மறந்துடாக ஞான குழந்தைகளை உருவாக்கும். குடும்பம் கர்ப்பமாகி போச்சுன்னா பக்கம் வீட்டுல நீங்க போய் சண்டை போட கர்ப்பிணியா இருக்கு அந்த குழந்தைக்கு நல்ல ஞானம் கிடைக்கும், அது உணர்வு பெறணும், பிள்ளை காக்க அந்த நிலை பெறணும். நாம சத்தம் போட்டோம்னு அந்த கர்ப்பிணி கேட்டாலும் ஐயோ எப்ப பார்த்தாலும் இங்க சண்டை போட்டுருக்கோம். நம்மளால் அந்த உணர்வு எடுக்கும் அது கருவில வழியும் குழந்தைகள். அதனால் நாம் அக்கம் பக்கம் இருந்தாலும் அந்த ஞானி உருவாக வேண்டும், நாட்டை காக்கும் தன்மை வேண்டும். நம்ம அந்த ஞானி உணர்வு நாம் பெறக்கூடிய தகுதி வேண்டும் என்று இதை நீங்க எண்ணி பாருங்க. உலகின் உணவின் உண்மையின் உணவை எதிர்காலம் அந்த ஞானிகளின் 2014 நீங்கள் உருவாக்கினால் கடும் விஷத்தன்மையில் இருந்தாலும் நியூட்ரான் என்ற நிலையும் இன்றைக்கு கதிர் இயக்கம் 2 மோதலாகும் போதுதான் சூறாவளியா மாறும். ஏனென்றால் இந்த நியூட்ரான் என்ற விஷத்தன்மையும் ஆக நட்சத்திரங்கள் மின்னல் மோதப்படும் போது கடலை பற்றி அது மணலாக மாறுவதும் அந்த மணலிருந்து வரக்கூடிய யுரோனியமாக பிரித்தெடுத்த அணுக்கதிரியக்கங்களை செய்து அது மீண்டும் பரப்பும்போது கதிரியக்கப்படுகளாக மாறி மற்றொன்றோடு மோதி மற்றையும் கறக்க செய்கின்றன. இதை போலதான் இதை அடைக்க வைக்கும் மின்னகத்தாக்கி மணலாக மறப்படும்போது நியூட்ரான் அதாவது நட்சத்திரங்களிலிருந்து வரக்கூடிய கடும் விஷத்தன்மைகள் அது வருவதை இன்று எளிதாக மனிதன் அது ராக்கெட் மூலம் கவர்ந்து இது பட்சித்து பார்க்கின்ற விஷத்தன்மை இங்க கவரப்படும் போது இதை கடல் அலைகள் மேலே இந்த நியூட்ரான் என்ற விலகை காற்றப்படும் இந்த இதனுடைய நிலைகள் மோதப்பட்டு கடும் நெருப்பாக மாறுகின்றது. இதெல்லாம் நியூட்ரான் என்ற சூறாவளி என்பது கடல் பக்கம் உருவாகிறது. இந்த உணர்வுத்தன்மை மோதிய பின் அது சூறாவளியாக மாறி இந்த கதிரியக்கம் மற்ற சவறுகளின் நிலைகள் மோதி அந்த விஷத்தின் தன்மை சுழற்சியின் வேகம் கூட்டி இன்று 300 மைல் 400 மைல் 500 மைல் 1500 மைல் வேகத்தில் சுழற்சியின் வேகம் கூடி காற்று அலைகளாக மாறுகின்றது. கட்டங்களை தவிடுபடி ஆக்கின்றது. இது உணர்வு தாக்கப்படும் போது பசுமமாகி விடுகின்றது. அதாவது மனிதன் உயிரோடத்தான் இருக்கும். ஆனால் இதில் சிக்கியவன் இங்கு தப்புகின்றான். அதன் உணர்வின் தன்மை அந்த நியூட்ரான் என்ற நிலையில் வெளிவரப்பும் போதும் மனிதன் நுகர்ந்தான் என்றால் சிந்தனை என்ற நிலையிலிருந்து மனிதன் இருப்பான். அது நுகர்ந்த உணர்வு ஒன்றோடு ஒன்று மாதிரி இருள் சூழ்ந்த நிலை கொண்டு அந்த சிந்தனையற்ற மிருகமாக மாறும்.
அணுகுண்டு தான் மோதினால் மற்றவர்களை பெருக்கி பசுமாக்கி விட வேண்டும். ஆனால் இந்த நியூட்ரான் என்ற விஷயத்தன்மை கலக்கப்படும் போது மனிதனுடைய சிந்தனை எது மிருகமாக தான் நாம் இருக்கும். எது செய்வது எது செய்யவில்லை ஞாபக சக்தி நரம்புகள் துடித்து அவருடைய நிலைகள் தெரிவித்து விடுகின்றது. சிந்தனையற்ற நிலை எது எது என்ற நிலை செய்ய தெரியாது. தவிக்கும் உணர்வு இந்த விஞ்ஞான இத்தகைய நிலை. ஒரு நாட்டின் மேல் இதை பரப்பினால் அவன் நிலை இப்படித்தான் ஆகும் என்று இதிலிருந்து நாம் மீள்வது எப்போது? அதற்கு தயாராக்குங்கள். அதனிலே வெல்லக்கூடிய சக்தி கருவிலை வளரக்கூடிய குழந்தைக்கு நீங்கள் கொடுக்கும் உணர்வு அது மிக சக்தி வாய்ந்ததாக மாறும். ஆக அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் நாம் பெற வேண்டும் என்று இயங்கிய தியான வழி அன்பர்கள் அந்த கருவியில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு யாருடைய கர்ப்பமா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த குடும்பத்தில் அது மாதிரி நீங்கள் சொல்லுங்க என்று ஞாபகப்படுத்தும். இதனை பெற வேண்டும் என்று சொல்லுங்க. கூட்டு தியானங்கள் இருங்க. அந்த கருவியில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இப்படி உருவாகும் ஞானிகள் உருவாக்கும். நாளை இதையெல்லாம் வெல்லக்கூடிய சக்தி நிச்சயம் கிடைக்கும். அதனால் இப்போது கொஞ்சம் மணி என்னாச்சுங்க, போகுது. அப்புறம் நேரம் ஆகி போச்சுன்னா சாமி ரொம்ப நேரம் பேசிட்டாரு அப்படின்ட்டு இப்ப பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப லேட்டா வர்றாங்க. ஏன்னா நீங்க நேரமா வந்தா கொஞ்சம் நீங்க வந்து சேர்ந்துருவீங்க, வந்த உடனே பேசலாம்னு பார்த்தல. நான் வரும்போது 10 பேர் இருக்காங்க அப்படி அப்படின்னு. அப்புறம் கூட்டம் அவங்க நம்ம உபதேசம் கொடுத்தோம்னா பின்னாடி வரவங்களுக்கு கிடைக்காதுன்னு நானும் லேட் பண்றோம். கடைசியில் என்ன ஆகி நேரம் ஆகி ரொம்ப நேரம் ஆகி போச்சுன்னா வீட்டுக்கு போகணும் நம்ம சொல்ற உபதேசம்லாம் வேஸ்ட் ஆகும். அதனுடைய நினைவு பதிவாக்க முடியுது, அதை செயலாக்க முடிகிறது. அதனால நீங்க நண்பர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த அப்படி இல்லைன்னா உங்களுடைய நேரத்தில் வந்தீங்கன்னா நம்ம புத்தகங்களை எடுத்தோம் அதை நிதானமா படித்து முத்து மாதிரி சொல்லுவோம். அப்புறம் படிச்சு இந்த கடன்னு அவருக்கு புரிஞ்சதே இல்லையே தெரியும். வாண்டு கடன்னு அர்த்தம் வரிசையில படிச்சுட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி சாமி சொல்றாங்க, இது படித்து முடிந்தவொடனே அதை எடுத்து விளக்கமா சாமி இதை சொல்றாங்க, நாம இதை பெறணும், அடுத்த வரி பெறணும். என்ன எடுத்தோன்னா கடன்னு உங்களால பேச முடியலைங்கிறது பேச வைக்கிறதுக்கு தான் இது சொல்றதாச்சுங்க. இப்போ சொன்ன கடன்னு ஏதோ ஒரு 4 வரி சொன்னாலும் கூட சாமி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, நாம் படித்து கொண்டோம், நாம் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு அந்த நிறுத்தி அதை சொல்லி அடுத்து அந்த விளக்கங்களை சொல்லிக்கிட்டே வந்தோம்னா எல்லாத்துக்கும் மனசு எடுத்தாத புத்தகத்தால் கடன்னு 1/2 மணி நேரத்தில் 10 நிமிஷம் வாய்ப்பு போய்த்தாரு என்னையான்னு கேட்ட தட்டு புத்தகத்துல படிச்சுதான் தெரியும். என் பழனிசாமி இங்க போயாச்சா, இங்க வாங்க. பரிச்சை இல்லை உனக்கு அர்த்தம் நிறுத்த முடிஞ்சதா? முடியல இல்லை. அதெல்லாம் விஷயம் அடுத்த ஒருத்தர் நான் மனுஷன் சாமிங்கிறத சொன்னா நீங்க சாமி கொஞ்சம் தான் கத்துருக்கேன். சீடர்கள் இதை காட்டு நிறைய கத்துருக்கேன். அதை காட்டின சீடர்களுடைய உணர்வு நினைச்சு உண்மை எடுத்து சொல்லக்கூடிய நிலையம் பகைமையோட அல்ல, நான் தெரிந்து கொண்ட நிலை இல்லாத விட அந்த புத்தகங்களை திரும்பி பண்ணுங்க. அது உங்களை ஞானத்தின் வழியில் அழைச்சி தரதான் உங்களை புத்தகத்தை படிக்கணும். என்ன கொஞ்சம் லேட்டா வந்தாலும் கூட உங்களுக்கெல்லாம் ஒரு சான்ஸ் கொடுக்கணும் இல்லைன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் நேரத்துல இருந்து புத்தகத்தை எடுத்து வரிசையில சொல்லி வந்தீங்கன்னா நாளைக்கு நீங்க தயாராகணும் இல்லையா? அது எனக்கு 75 வயசு ஆச்சு, ஏன் நான் ஏதாவது திடீர்னு ஏற்பாடு போட்டு எனக்கு போயிட்டேன்னு வச்சுங்க, நீங்க எதை வச்சு யார் காப்பாற்ற போறீங்க? எல்லாம் நீங்க தயாராகணும். இந்த உடலுக்கு கொஞ்ச நாள் தான் மாறணும். அதுல இருக்கும்போது உங்க விட்டு பதச்சேர்ந்து தான் சொல்றது. குருநாதன் அவ்வளவு பெரிய சக்தியை எல்லாத்தையும் அந்த ஆசைப்பட்ட உள்ளங்கள்லாம் ஒத்து போட்டு நீ இதை செய்யப்பா அப்படின்னு சொல்லிதான் கொடுத்தாரு. எல்லா பவரும் கொடுத்தாரு. நான் என்ன செய்யணும்? அது உங்களை தயாராகணுமா இல்லையா? எனக்கு வயசு போயிட்டே இருக்கு, சின்ன பிள்ளை ஆகிட்டே போயிட்டே இருக்கு. தயாராங்க அது மாதிரி செய்து எல்லாருமே ஒவ்வொருத்தரும் இந்த குருவுடைய வழிகள் அந்த ஞானிகளா மாறணும். இதை நாம எடுத்து சொன்னோம்னா இன்னைக்கு தீவிரவாதம் என்ற நிலையில நிச்சயம் உலகில் இருந்து மாற்ற முடியும். மதவெறியும் இனவெறியும் இதுதான் வந்து தீவிரவாதம் வருது. யாருக்கு என்ன நன்மை செய்யறாங்க சொல்லுவாங்க பாருங்க, அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே பற்றி தான் மற்ற இடங்கள் எல்லாம் இன்னைக்கு இந்தியாவுக்குள்ளும் போறான் படையிட்டு உலக நிலைகள் அதே தான் மாறிட்டு யாரை காப்பாற்ற யாருக்கு அனுப்புறோம் எல்லாம் ஆண்டவனை தான் சொல்லணும். ஆண்டன் பேரை சொல்லிதான் கொலையும் கொள்ளையும் நடக்குது. அதனால நீங்க அட்டாப்டனையும் ஒரு வரியை படிங்க. சாமி என்ன சொல்லியிருக்கா பாத்தீங்களா அப்படின்னு விளக்கங்கள் சொல்லலாம். என்ன எல்லாம் உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு மட்டும் நான் சொல்லலை, படிச்ச நான் பார்த்தேன். உங்களை மாதிரி அடுத்தவங்களுக்கு தெளிவாக சொல்லணுமா இல்லையா? அதனால உன்னை குற்றவாளியா சொல்லலை, அந்த மாதிரி நினைச்சுங்க. சரி எடுக்கணும். சந்தனம் எல்லாரும் அந்த தத்துவத்தை எல்லாரும் நமக்குள் பதிவு போகும்போது எல்லாருக்கும் பதிவு. எல்லாரும் இங்க வந்தவங்க அத்தனை பேரும் இந்த நிலைக்கு ஆனாதான் நாட்டை காக்க முடியும், காற்று மண்டலத்தை தூய்மையாக்க முடியும். தீமையுடைய நிலை நம்ம புகாத தடுக்கு சக்தி வருது. காற்றுல எத்தனை இருந்தாலும் நம்ம முழுக்கு போதும். அதனால படி தடுத்து நிறுத்தணும். பார்த்தா நான் சொல்றது லேசா இருக்கு.
குருநாதர் காடு மேடெல்லாம் அழைச்சி அம்மைமலை எங்க, அந்த மலை எங்க, இந்த மலை எங்க அலைவிச்சது. மோசமான இடங்களுக்கெல்லாம், கொலகாரர் இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் போய் அந்த பயமான உணர்வு எப்படி தாக்காம இருக்குது, இப்படி எல்லாம் அனுபவத்தில். அதனால நீங்க எல்லாரும் கொஞ்சம் ஞானிகளாகணும். இந்த பொசத்தை படிச்சு பார்த்து நல்லா தெளிவாய்க்கணும். இந்த தெளிவான நிலையில் மற்றவங்க எடுத்து சொல்ல சொல்லிட்டோம்னு அடுத்தாப்படி பொசல்லப்பும் பொசம் இல்லாமலே சொல்லலாம். அதை நீங்க எல்லாரும் தயாராக, நீங்க மாவாந்திர கூட்டியானத்துல இந்த மாதிரி நீங்க எல்லாரும் தயார் பண்ணணும். என்னமோ நாங்க கூட்டம் போட்டோம், இப்போ அவர் பொசத்தை படிச்சாரு, சாமி வந்து நல்லா சொன்னார், அடுத்து என்ன சொன்னாரு தெரியாது, அந்த நிலைக்கு போகக்கூடாது. நீங்க தயாராகணும், தீமையை அகற்றக்கூடிய ஞானிகளா மாறணும். அதுதான் வர. ஏன்னா என் வயசெல்லாம் போயிடுச்சு. இது நீங்கெல்லாம் அது அந்த வெட்டு மரம் வெட்டு போச்சுன்னு நினைச்சுது, அந்த அருஞானி என்ற உணர்வு நினைச்சு படாத நிலைகள் எனக்கு ஒளியின் சரியமா இருக்கு. இதை எடுத்து நான் போடாதவங்க கூட அந்த ஒளியின் தன்மை பிறப்பும்போது நீங்க அதுக்கு பின்னாடி வரல. இல்லாமலாம் இப்படி இருக்க நான் கீழே வந்தா என்ன ஆகும்? அந்த அருணர்வை நீங்க பெற்று இனி நான் பிறவில்லா நிலை அடையணும்னா இதன் வழியில் நாம் செயல்படுத்தணும். இது காசு பணம் இல்லை, இதுக்காண்டி 1000 ரூபாய் கட்டி அதை செய்யணும், 2000 ரூபாய் கட்டி இது பண்ணணும், நீ இப்படி விரதம் இருக்கணும், இந்த காயை சாப்பிடக்கூடாது, அந்த காயை சாப்பிடணும். நாம் எடுத்துக்கொண்ட உணவுகள் அதை சேர்த்தாலும் அந்த அருஞானத்தை நமக்கு வளரும் இல்லையா? அந்த மாதிரி சேர்த்து வந்துடும். சரிங்களா? ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருக்கு. நல்ல ஒவ்வொரு புசத்தையும் நீங்க படிச்சு அடுத்தவங்க நம்ம வீட்டுல உட்கார்ந்துங்கன்னா புசத்தை படிங்க. அடுத்து சொல்ல போகும்போது வேதிகத்தை சொல்லி பழகணும். இந்த மாதிரி இருக்கு சாமி, இந்த மாதிரி சொல்லியிருக்கா, நம்ம இந்த மாதிரி நடக்கணும். அப்ப நீங்க புஸ்த நூல்ல படித்தாலும் வாழ்க்கை நடைமுறையில் எப்படி வந்தோம்னா நல்ல மனப்படம். இந்த மனப்படம் வந்துட்டு நான் தவறு என்று வளர்ப்போம்போது டக்குனு பிரேக் பண்ணிட்டு நம்ம திருப்பி வாழக்கூடிய உணர்வு நமக்கு கொடுக்கும். இப்ப நம்ம என்ன செய்யறோம், இன்ஜின் ஓடிக்கிட்டே இருக்கு. இன்ஜினியர் கத்துக்கிட்டவங்க என்ன செய்யறாங்க, இந்த சப்தம் வருதுன்னு இந்த மாதிரி வரும், உடனே இது பண்ண இந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அதே சமயத்துல மெக்கானிக்கல் என்ன செய்யறாங்க, இதெல்லாம் செய்யறாங்க. மெக்கானிக்கல் செய்யப்படும் என்ன செய்யறாங்க, என்னென்ன உலகங்கள் இப்ப எப்படி செய்தால் இந்த எந்திரத்துக்கு இந்த இடத்துல வருங்கிறாங்க அந்த இன்ஜினியர். அதை செய்து கொண்ட மெக்கானிக்கல் செய்ய போகும்போது ஓடும்போது சப்தம் வந்து என்ன செய்யறாங்க, இந்த இடத்துல பலவீனமா இருக்கனால இந்த மாதிரி இருக்கு. அப்ப இந்த மெக்கானிக்கல் சரி பண்றாங்க இல்லைங்க. அப்ப நம்ம என்ன செய்யறோம், உங்களுக்கு மேது இந்த மாதிரியாக நான் கண்டுபிடிச்ச உணர்வு செய்யறேன். நீங்க மெக்கானிக்கலா மாறணுமா இல்லையா? அதை எடுத்து இந்த இடத்துல சாமி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எப்படி திருப்பி வாழுன்னு கேட்டா சொல்ல முடியும் இல்லையா? அது மாதிரி ஒருத்தர் தயாராகும். ஒரு கெமிக்கல் கலந்த நிலைகள் ஆனாலும் ஒரு கெமிக்கல் அதிகமாச்சுன்னா கலர் சேஞ்ச் ஆகும். ஒரு கெமிக்கல் அதிகமாச்சுன்னா நாடெல்லாம் புறம் இட்டு போகுது. ஆனா வெள்ளதான் வெளுப்பு தான் கொடுக்குது. சுத்தமாக கொஞ்சம் ஒரு முடி ஆயிப்போச்சுன்னு நினைச்சு அப்படி நூலாக தான் இருக்கு. 2 நாளைக்கு விழாயிப்போச்சுன்னு நினைச்சு கொஞ்சம் கொஞ்சம். இப்ப நம்ம இப்ப சில இதுகள் எல்லாம் வருது, அந்த கெமிக்கல் இல்லாத நிலைகள் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த இதுலயே நீங்க சில பச்சளையை நீங்க தடை பாருங்க, சில துணிகள் இட்டு போகும். இந்த கெமிக்கல் கலக்காத ஆராய்ச்சி பண்ணி சில இது வந்திருக்காங்க. இதுலயும் பல பச்சளைகள் சேர்ந்தால் இந்த கெமிக்கல் கலந்து விட்டால் இதையும் இட்டு போகும். அதே சமயத்துல சில பச்சளை பாருங்க, கையில எல்லாம் அரிப்புன்னு எடுத்துக்கணும். நினைக்க நாம கெமிக்கல் எதுல இருந்து கெமிக்கல் வருது, நுகர்ந்து உணர்வின் தன்மை கெமிக்கலா மாறும். இந்த பச்சளையிலோ அழகு தன்மை இருந்தா கெமிக்கல் தனிஷனும். இப்ப என்ன அமெரிக்கால இருந்து இறக்குமதி பண்ணது விஷயம் இல்லைன்னு இதுல எவ்வளவு பெரிய விளைவுகள் உண்டாக்கும் சொல்லி பின்னாடி தான் தெரியும். அமெரிக்காவுடைய ராஜதந்திரம் ஒருத்தருடைய புத்திகளை கெடுக்கிறதுக்கும் இதுல ஒரு ஆசையத்துக்கும் மோகமா போட்டு இப்ப தன்னை அறியாமலே இயக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மனிதன் விடுபடணும். நம்ம நினைக்கிறோம் எங்கேயோ கொண்டு விட்டுரும், அது உணர்வு ஆன பின். இப்ப பாருங்க, இப்ப தியானத்தில் இருக்கிற ஒருத்தர் ஒரு நம்பர் இதுல போனோன்னு இத்தனை 4000 ரூபாய்க்கு இந்த இதை வாங்கிருக்கீங்க, இந்த மாதிரி போட்டாலும் இதை விட்டுருவாங்க, அதில் போயிடுவாங்க அந்த காசு. அப்ப அந்த உணர்வின் தன் மோகம் கொண்டு அனுப்பிச்சுவாங்க, தன்னையும் விட்டு சுத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஞான வழி அந்தர்களை கூட அந்த மாதிரி போயிடுறாங்க. நம்ம கற்றுக் கொடுத்த உணர்வின் தன்மை மாறி இதை கொண்டு கொடுத்தா இப்படி இருக்கும், இதை கொண்டு கொடுத்தா இப்படி இருக்கும், எது ஆசைப்பாங்க. இப்ப இதை சொல்லி ஆன்மீகத்தை வருகிற பொருள் இதுல இத்தனை வருஷம் போட்டிருக்கீங்க, கெமிக்கல் கலக்காம இருக்குங்க, உங்களுக்கு சுத்தமா இருக்குங்க, வீட்டுக்கு போய் வீட்டுல போய் சொல்லி இந்த 4 காசுக்காக இந்த மாதிரி சரி என்ன காசாச்சுங்க, இந்த உடவாசிங்க பண்றது. இந்த இதே கெமிக்கல்ல எவ்வளவு கெடுதலுக்கு இப்ப நான் சொல்றேன் இல்லை, அதுல எத்தனை பேருக்கு பாதிக்கப்பட போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது அமெரிக்கன் ட்ரிப்ஸ்களையும் இந்த மாதிரி சில இதைகளை செய்து போட்டு சில நுண்ணி அலைகளை எடுத்து மனிதனுடைய சிந்தனைகளை பேர் வந்து பாருங்க, பேய் பிடிச்சமா அழிஞ்சிட்டு இருப்பாங்க. அவன் சிந்தனை எங்க தர ரொம்ப போயிட்டானா ஞானத்தை இழந்திடும் தன்மைக்குத்தானே இந்த வருதுகளை தவிர அதுல பந்தல்ல நிலைகளை பூராமே அடிக்கிற தன்மை இருக்கும். இப்போ வீடெல்லாம் தேடி வராங்க, பார்த்தேன்னு இது இத்தனை வருஷத்துக்கு வரும், இந்த பூசி வரும் வந்து கட்டு கட்டிருப்பாங்க. இதெல்லாம் எங்க கொண்டு விடும்னு நினைக்கிறீங்க? இன்னும் முழிக்கிறீங்க.
இதை சிக்கிறீங்களா? இதெல்லாம் நம்ம தவறான வழி. நம்ம ஆன்மீக அந்த அறியா உணர்வின் தன்மை பெருக்கி நல்வழியும் நாம ஜீவிக்கும் தன்மை பெறும். அதனால இதெல்லாம் வழிபடுத்தி நடத்தி நல்வழியில் வர்றது. ஏன்னா இன்றைக்கு அவன் இப்ப நம்ம அமெரிக்காவில் வரக்கூடிய பொருள்களையும் பல நிறைகள் இங்க சூழ்ச்சிகள் மாற்றப்பட்டு அவன்கிட்ட வாங்குற பொருள் ஒரு தானியத்தை எடுத்தோம்னா அவன்கிட்ட வாங்குற விதைக்கிறதா இங்க வரும். இது விதைஞ்சப்ப நீ தனிச்சு மற்ற நம்ம நாட்டினுடைய நெருங்க போன மரடா இருக்கும். அப்ப மரடா கேட்க இது மற்ற வர போகும்போது நம்ம தானியம் விளைவிக்க இதுல நம்ம இந்த அது நீக்குறா நாடுகளில் போறாமே பெரும்பகுதியான நிலையில் இதே மாதிரி உண்டாக்கி தானியம் விளையாட எப்படி சூத்துக்கு சுத்தி இருக்காங்க. கென்யா இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் இப்படி நீக்குறாங்க. பல வகையில் இந்தோனேஷியாவில் இதே மாதிரி ஆகிப்பட்டு சோத்துக்கு இன்னைக்கு கைகணித்தம் படக்கூடிய அளவுக்கு வருது. ஏன்னா விஞ்ஞான அறிவின் தன்மை ஒரு நாட்டை நசுக்க இப்படி அடிமையாக்கி அதை கொண்டு தான் ராஜ்யத்தந்திரமாக இருக்கு. இந்த மாதிரி ஒரு அரசன் போர் செய்யப்போ அடுத்த இறக்கமாற்று கொள்றான். அது ஆட்சிப்படியான தன்னோட சேர்ந்துட்டா தன் வசதிக்கு அடிமையாக்கி இருப்பாரு. இதான் இன்னைக்கு நாட்டின் இது. இன்னைக்கு விஞ்ஞானிகள் வரப்போம் இதே நிலை வருது. இதை போன்ற நிலைகள் எல்லாம் தப்பன் ஞானிகள் காட்டி அறுவழியில் உலக இருளை மாற்றக்கூடிய நிலையை நம் குருநாதர் காட்டி அந்த அறுவழியை நீங்க பின்பற்றி ஒவ்வொரு மனிதனும் புனிதமாக்கும் நிலையாக்கி அருணரை பறிச்சு நீங்க தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லி போட்டு இது சொல்றாருன்னு கதையை சொல்லிட்டு இருப்பான். அதன் வழி இதெல்லாம் அமெரிக்காவுடைய ராஜதந்திரம். நீங்க சும்மா நினைக்க வேண்டாம். வீட்டு விட்டு தட்டுங்க எண்ணிக்கை செய்வோம் வந்துட்டான்ல வெளியில அது கிளீண்டன் இது ஒண்ணு அந்த மதத்துக்கு நீங்க சிறுபான்மையை எது பண்ணாலும் இது என்ன நடக்கும் வந்தாச்சு பண்ண கொஞ்ச நாள்ல பாருங்க என்ன நீங்க இங்க இருக்க வீட்டுக்கு ஒரு தட்டுங்கன்னு சொல்லி போட்டு இது பண்ணிக்கிட்டு நீங்க பைத்தியத்தன்மை கேட்டு வீட்டுல ஒண்ணு பகன பாடம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க பேய்கள்லாம் கொண்டாங்க ஆட்டு பண்ண அவனை பூரா பேய் ஆட்டுக்கு உங்களுக்கு சக்தி இருக்கு. இதெல்லாம் நீங்க முதல்ல மாற்றிப்படும். இந்திய கலாச்சாரம் என்ன நினைக்கிறீங்க? ஆக இதை போல ஒவ்வொரு நிலையிலும் நம்மளை இறக்கி கொண்டு இருக்கிறோம். எதுல போறோங்கிற தெரியாத சிந்தனையற்ற நிலையில் வந்துருக்கு. எல்லாம் மாற்றம். நாட்டை புனிதமான ஞானிகள் பிறந்த நாடு. அந்த ஞானத்தின் நிலை வளர்ந்து அந்த தீமை அகற்றும் வல்லமை கொண்ட தென்னாட்டுடைய செவினை போட்டிருந்து எந்நாட்டு அவர் இரவையா போட்ட நிலை மாற்றப்படும். இதே கலாச்சாரத்தை மாற்றப்பட்டு இன்னைக்கு எந்த நிலையில் டிவி ரேடியோ முதற்கொண்டு லட்சக்கணக்கில் செய்யறாங்க. அதே சமயத்தில் நம்மளுடைய இந்திய தத்துவத்தின் நிலை உணர்வு எடுக்குங்கிற வகையில் அதுக்கும் ஒரு தனி சேனலை போட்டு யாரும் தேர்ந்து திரும்பி பார்க்கறது இல்லை. விஷ்ணுனா என்ன உயிர்னா என்ன அதை உணர்வு ஓரளவுக்கு எடுத்து சொல்றான். திரும்பி பார்க்கறது தனி சேனலா போடுறாங்க. ஆனா அதுல என்ன மந்திர வழிகளை சேர்க்கமோ அது மேல இருப்பாங்க. இங்கேயும் தவறு. தனி சேனல் எடுத்தது பூரா சொல்லிட்டே இருக்கிறாங்க. நம்ம உயிர் என்ன செய்து உணர்வு தன்மை அவதாரங்கள் எப்படி வருது அதை இந்த உடலை அமைப்பு கொண்டுறாங்க. யாரா சிந்திக்கிறமான 2014 எங்க போக போறோம் தேடி சொல்லுவா சொத்த வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்களா? உடலான அழகான உடல் இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா? அது அழகான உலக இருந்தால் பாதுகாக்கும் எண்ணம் தனக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? பைத்தியார் நினைக்கிற உடலை பாதுகாக்கிறானா? அதே போல நான் பித்தன் ஆகிவிட்டான் என்ன செய்யப்படுறீங்க? சிந்தனை இருக்கும்போது சிந்தனை மாறாத இருக்கு சக்தியை நீங்க பெறணும் அப்படிங்கிறது தான் சொல்றதா. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்க தயாராகும். இந்த கருவில் வளர குழந்தைங்க அருண் ஞானிகளா உருவாக்கும். நம்மளால முடியல. நீ கருவில் வளர குழந்தைக்காக நினைவு ஊட்டும். அவன் கூறுவான் அவன் வழி அதன் சொந்தங்களை நம்மை காக்க உணர்வு உதவும். இந்த மாதிரி செய்து பழங்க. அப்புறம் தியானத்துக்கு இந்த நம்ம மணி என்னாச்சு அப்புறம் தியானம் இருக்கலாம்ல. பழனிசாமி கூப்பிட்டு இந்த மாதிரி வேகமா பேசுறாங்க. நல்ல தயாராங்க. அதான் எல்லாரும் முன் வரணும். சாமி ஞானிகள் மட்டும் இல்ல நானும் அப்படிதாங்க முத பேசும்போது கூடத்தை கண்ட படப்படம் முன்னாள் சொல்றதெல்லாம் மறந்து போய் எல்லாருக்கும் தான் நம்ம துணி வந்தது பேசணும் வந்தா வந்துடும். சாமி என்ன அதெல்லாம் அதனால பரவாயில்ல. தியானம் எடுத்துன்னா நம்ம நீங்க சக்தி பெறீங்க இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்றேன். இப்படி தியானம் எடுத்து இப்படி போகுதுன்னு சோர்வுல கொண்டு விட்டு நினைச்சு எல்லாம் தோசை சுத்த சரியா என்ன வரல நேரம் ஆகிட்டு நெருப்பை கூட்டி வச்சா அடி பிடிச்சிரு. தோசை சுட்டுக்கிட்டே இருக்கிறோம் நேரம் ஆகி போகுது அப்படின்னு கொஞ்சம் நெருப்பை தள்ளி விட்டு என்ன போயிடும். எந்த பக்கம் நெருப்பாக போகுது அதான் கிரகம் நல்லா ஆகும் சொல்றேன் சீக்கிரம் ஆகும் சொல்லணும் கருவி போச்சுன்னு அப்புறம் ஒட்டிக்கிச்சுன்னு சொல்லணும். அப்புறம் 2 தரம் போட்டு அப்புறம் சட்டியை அடி பிடிச்சிருச்சுன்னு சொல்லி தூக்கி எரிஞ்சு போகணும். எப்படி மனசுக்கு போகக்கூடாது. அதனால நாம நிதானமா இருக்கணும். அது பொறுமையா இருக்கணும். ருசியாவை மாற்றணும். அவசர புத்தி என்ன செய்யும் தப்பா பண்ணிக்கணும். அதனால அதை மாற்றி நல்ல நிலை எல்லாம் மனிதனுடைய ஞானம் வட சுடும்போது என்ன செய்யணும் கொஞ்சம் சூடாயிடுச்சான்னு பாக்குறதுக்கு தண்ணி தெளிக்கிறாங்க. நீங்க என்ன சுருணும் வெந்திரிச்சு போதும் வடை சுற்றி போட்டேன் 3வது வடை சுட போகும்போது பூரா சூடு அமைஞ்சு போகுது.
முதல்ல இது கருது, ரெண்டாவது இதாகி போகுது. அப்புறம் பார்த்தோம்னா அப்படியே வடை மேல் தொழிலாம் இருக்கும். பார்த்தா அப்படியே இருக்கும், கொஞ்ச நேரம் ஆகும். ஏன்னா எண்ணெயெல்லாம் குடிச்சு அப்புறம் பிச்சு பார்த்தா ருசி போச்சு. அதே இது எண்ணெய் நல்லா பருவமா போட்டு வடையை சுற்றி பாருங்க, கரெக்டா அந்த நிலம் ஆனவொன்னு மொறு ருசியா இருக்கும். ஒரே நெருப்பு தானே. இப்ப காரணம் எது? ருசியாகிறதுக்கு யாரு? மனசு. அந்த மனசை பக்குவப்படுத்தோம்னா ருசியாகுது. மனசு கொஞ்சம் அவசரப்பட்டோம்னா கருகி போகுது. அப்ப மனம் தானே காரணம். அப்ப இது உருவாக்குங்க யாரு? நமது மனசை தெளிவாக்கும். அந்த தெளிவானால் பொறுமை வரும். பொறுமை அவசரப்பட்டா போயிடும். இதெல்லாம் நாம சிந்தித்து செயல்படணும். எல்லாம் ஞானிகளாக மாறணும். சாமி மட்டுமல்ல, சாமி மாதிரி நீங்க ஞானத்தை போதிக்கக்கூடிய வள்ளுவர்களாக மாறணுமே தவிர இதுவும் சாப்பிடுங்க. அந்த பாடங்களை படிக்கணும், மனப்பாடங்களை பண்ணணும், நெறித்து அந்த விளக்கங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வரணும். இந்த உணர்வு உங்களுக்குள் விளையுது, அது விளைய வைக்கணும். இதெல்லாம் நீங்க தயாரான குரு எப்பொழுது கொடுத்தாரு. ஒவ்வொருத்தர் கொடுத்தவங்க என்ன செய்யறாங்க? சுயநலத்துக்கு பயன்படுத்துறாங்க. அவங்களும் ஒன்றும் வேலைக்காக. நீங்க எல்லாரும் பெற வேண்டும் என்ற உணர்வு இருக்கும்போது உங்களுக்குள்ள எல்லாருடைய உணர்வு ஒன்றாகுது. அதை நீங்க பயன்படுத்துங்க. நல்லா இருக்கும்.